விஸ்வம், நீ சொன்னபடி நான் என் வேலையை முடிச்சிட்டேன். இனிமே நீ உன் சத்தியத்தை காப்பாத்தணும். கவலைப்படாத பாபு, நான் சத்தியம் செய்ய மாட்டேன். செய்தா தவற மாட்டேன். தவறிப்போ இந்த விஸ்வா ஹரிச்சந்திரன் ஆயிட்டா நம்ம பிளான் எல்லாம் க்ளோஸ் ஆக மாட்டான். கண்டிப்பா நாகலிங்கத்துக்கிட்ட உங்க அம்மாவை மறைச்சு வச்சிருக்க அவன் சொல்லுவான். ஐ அம் ஷூர் அபவுட் இட். பாபு, அது என்ன? நம்ம பாஸ் புது மனுஷனை சந்திக்க போறாரா இருக்கும். அவங்க அவருடைய பாடி கார்டு. என்ன பாபு, நீ இன்னைக்கு ஏலத்துக்கே இல்லையே? ஆமா, எங்க எந்த நேரத்துல வந்த? யார் இந்த புது ஆளு? பழைய ஆள் தான், ஆனா ரொம்ப நம்பிக்கையா. எனக்கு தெரியும். பேர் விஸ்வம் இல்ல? ஆமா. உனக்கு இங்க என்ன வேலை? ராஜா இருந்த இடத்துல இனிமே விஸ்வம் இருக்க போறான். ராஜாவுக்கு பதிலாவா? ஏன்? ராஜா இப்ப இல்ல, அவனை நானே கொல்ல வேண்டியதாயிடுச்சு. என்ன கொன்னுட்டியா? ஆமா, அவன் சந்தேகத்துக்குரியவனா நடந்துகிட்டான். அதனாலதான். ராஜா பேர்ல சந்தேகமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரொம்ப சாதாரண விஷயம், உங்களுக்கு ரெண்டே வார்த்தையில புரிய வச்சு. விஸ்வம், உங்ககிட்ட கேட்கும் போது மட்டும் சொன்னா போதும். என்ன இதெல்லாம்? அவனே சொல்லட்டுமே. பாபு, நான் பலமா பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா இவர் காதல ரகசியமா சொல்லட்டுமா? பாம்புக்கு பால் வாத்திருக்கீங்க பாஸ். எந்த பாபுவை நீங்க பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பாபு ஒரு துரோகி. போலீஸுக்கு இங்க மரபடம் தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் ஒருத்தன் குறுக்க நிக்கிறதுனால தான் அவங்களால இங்க வர முடியல. விஸ்வம், நீ சொல்றது பொய்யா இருந்தது நாக்க துண்டாக்கிடுங்க. என் உயிரை வேணா எடுத்துக்கங்க பாஸ். ராஜா ஒரு சீக்ரெட் போலீஸ் ஆபீசர். அவனை கொலை செய்யறேன்னு போன பாபு சுட்டு கொல்லாம அவனை கட்டி பிடிச்சு நிக்கிறத நான் கண்ணால பார்த்தேன். இப்ப ராஜா எங்க? இது விஷயமா மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர் கொச்சினுக்கு வந்திருக்கிறார். ராஜாவும் அவரோட தான் இருக்கிறார். என் உத்தரவு இல்லாம அவங்களால நடத்தி விட்டு வர முடியாது. காரணம், ராஜாவோட தாயார் இப்போ ஏன் பாதுகாப்புல இருக்க. எங்க? யாருக்குமே தெரியாத ஒரு இடம். அதான் எங்க? நேரம் வரும்போது சொல்றேன். நீ கேட்கறது நான் தர்றேன் விஸ்வம். இடத்த சொல்லு. முதல்ல பாபுவுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க, அப்புறம் சொல்றேன். யாராங்க? கட்டு போடுங்கடா பாபுவை. அடுத்த பிளான், பிளான் நம்பர் 2. பட்டாபை. எஸ் சார். பாபு, விஸ்வம் சொன்னது எதுவரைக்கும் உண்மை? சார், இந்த துரோகி உங்ககிட்ட என்ன சொன்னாங்கிறது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், இவன் ஒரு சந்தர்ப்பவாதி. இந்த அயோக்கியம் பேச்ச நம்பாதீங்க. அவன் துரோகி, சந்தர்ப்பவாதி, அயோக்கியம். அவனை ஏண்டா இங்க அழைச்சிட்டு வந்த? ராதாவுக்கு இந்த இடத்தை காத்தது யார்? ராதாவுக்கா? யாரோ என் முன்னால நல்லவனா நடிச்சு என் முதுகிலேயே கத்தியால குத்த பார்த்த யார் அது? சார், இடியட்! எனக்கு எதிராக நீயும் ராஜாவும் போட்ட திட்டம் என்ன? சொல்லு. முதலாளி. முதலாளி என்னடா முதலாளி? என்ன திட்டம் போட்டீங்க? சொல்ல மாட்டேன். நிறுத்துங்க. பாபு யாரும் போட வேண்டும். திட்டப்பட்டது உண்மைதான். ஆனா உங்களுக்கு எதிராக இல்லை. உங்களை கவுக்க திட்டம் போடுறாங்களே அந்த துரோகிகளை உங்களுக்கு காட்டு. சாரி சார். நான் ஒரு போலீஸ் உளவாளின்னு விஸ்வம் உங்கள்கிட்ட நிச்சயமா சொல்லியிருப்பான். யார் நண்பன் யார் உளவாளின்னு இந்த நண்பன் உங்கள்கிட்ட சொல்லுவார். யாரு? விஸ்வத்தை கேளுங்க, அவன் பதில் சொல்லுவான். யார் இவன் விஸ்வம்? மெட்ராஸ் போலீஸ் கமிஷனர். போலீஸ் கமிஷனர் இங்க எப்படி வந்தார்? என்ன கேட்டா? உன்னை கேட்காம வேற யார கேட்கறது? இவனை கேளு. என்ன கேளுங்க. வர்ற வழியில ஒரு காட்டுக்குள்ள உட்கார்ந்து இந்த ரேடியோவை இவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். நீங்க நினைக்கிற மாதிரி இது ரேடியோ சிலோனும் இல்ல, விவித் பாரதியும் இல்ல. நீங்க இங்க பேசிக்கிட்டு இருந்ததை இந்த ரேடியோ மூலியமா இவர் கேட்டுக்கிட்டு இருந்தார். அது எப்படி முடியும்? அவரே பதில் சொல்லுவார். இந்த ரேடியோவில் என்ன ரகசியம் இருக்கு? ஒண்ணுமில்ல. இந்த ரேடியோவில் என்ன ரகசியம் இருக்கு? ஒண்ணுமில்ல. இந்த ரேடியோவில் என்ன ரகசியம் இருக்கு? ஒரு சின்ன மைக்ரோபோன். மைக்ரோபோன்? அந்த மைக்ரோபோன் எங்க இருக்கு? விஸ்வம் பாக்கெட்ல. ஏன் பாக்கெட்ல? என்ன உளறல? யாரா உளறல? நீதான் உளற. அவனை சோதனை பண்ணு. வீரையா, சோதனை பண்ணுங்க. விடவன் விடு. விடுங்க 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 விடுங்க. நான் எத்தனையோ பைய சோதனை போட்டிருக்கேன். நான் பாக்க. சாரி. மாட்டிக்கிச்சு. பிரெஞ்சு மைக்கிற போகணும். வெடி பிரான்ஸ். இதை வச்சுதான் இங்க நடந்ததெல்லாம் ரேடியோ மூலியமா கேட்டுட்டு இருந்தீங்களா? அந்த மைக்ரோபோன்
பணம் என் பாக்கெட் எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது. இவங்க பேசாத, மறுபடியும் பேசுனா பல்ல வச்சுருவேன். யாராவது எத்தனை பேசுங்க, நான் கேட்கறோம். நான் பேசிக்குமா சார்? பாரு யார் செஞ்சவங்க? மூணுல ஒருத்தன். 1 2 3 1 by 3. வாட் ஆல் திஸ் நான்சென்ஸ்? யார் இந்த முட்டாளைங்க கூட்டு வந்தது? சார் பாஸ், கமிஷனர் பாபுவையும் விஸ்வத்தையும் பின்தொடர்ந்து வரும்போது இவரை தொடர்ந்து வரணும்னு நான் நினைச்சேன். ஆனா என்கிட்ட கார் இல்ல. என்கிட்ட இருந்தது. மத்த விஷயத்தையும் இதுல கேளுங்க. இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது பட்டன் அமுத்துங்க. இப்ப பாருங்க. ஆகாசவாணி, சென்னை வானொலி நிலையம், இந்தியில் செய்தி அறிக்கை கேட்பீர்கள். பாஸ், என்ன நம்புங்க, இவங்க 2 பேரும் போலீஸை சேர்ந்தவங்க. இவங்க திட்டமிட்டு பாபுவை விலக்கி வாங்கி அந்த மைக்ரோபோனை பாபு மூலமா பாக்கெட்ல போட வச்சுட்டாங்க. கேளுங்க பாஸ், உண்மையிலே ராஜா ஒரு சீக்ரெட் போலீஸ் அதிகாரி. நான் சொல்ல இந்த வார்த்தை நீங்க பொய் நினைச்சா நான் மகனுக்கா கூட பொய் சொல்ல துணியாத அந்த தாயங்க கூட்டிட்டு வர சொல்றேன். அவங்களே கேளுங்க. இதெல்லாம் பேச தப்பிக்க பாக்குறீங்க? இல்ல இல்ல இல்ல, அங்கே இருக்கிறேன். உங்க ஆளுங்க யாரையும் அவங்க காட்டுக்கு அனுப்புங்க. அங்க ஒரு ஆம்புலன்ஸ் வேன் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வேன்ல தான் ராஜாவோட அம்மா இருக்காங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அந்த தாயை நான் மறைச்சு வச்சுக்கனால்தான் நீங்க எல்லாருமே உயிரோட இருக்கணும். முதல்ல அந்த மாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க. வாங்கம்மா வாங்க, எல்லாம் சரியா போச்சு. நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்க மக இன்ஸ்பெக்டர் ராஜா அந்த அயோக்கிய கும்பலை சாமர்த்தியமா கைது பண்ணிட்டான். கூட்டிட்டு போதான் வந்திருக்கான். போங்க, உங்க மகன் கிட்ட போங்கம்மா. போங்க போங்கம்மா. இதுல யார அடையாளம் காட்ட சொல்றேன்? ஏம்மா, உன்னால உன் மகனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? கண்டுபிடிச்சிடுறேன், இப்ப கண்டுபிடிச்சிடுறேங்க. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. என் பக்கத்துலயே இரு. ஏம்மா, கண்ணு கொஞ்சம் சரியா தெரியலையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்ப வேணும்னாலும் ஊசியில நீர் கொடுத்துருவேன். அப்போ உன் மகன் உன் கண்ணுக்கு தெரியலையா? எல்லாமே தெரியுது. இவன் பாத்தீங்களா பாத்தீங்களா, இப்படியே என்னை அடிச்சு அடிச்சு உடம்பெல்லாம் புண்ணாக்கிட்டாங்க. தயவு செய்து என்னை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன விட்டுடுங்க. இப்பவே நான் சொன்னேன், என் மகனை இப்பவே காட்டு, இப்பவே காட்டுங்க. இவன் தான் என் மகன். கடவுள் சத்தியமா சொல்றேன், இவன் தாங்க என் மகன், இவன் தான் என் மகன். ஏன் நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அவங்கிட்ட என்ன பேச்சு? என்ன பார்த்து பேசு. என் மகள் போல இருக்கிற நீ இப்படி என்ன மரியாதை குறைவா பேசலாமா? இந்த கிழவியும் ஒரு மகனுக்கு தாய் தான். நீ ஒரு மகனுக்கு என்ன 2 மகனுக்கு தாயா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இவன் உன்னை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தான்? இல்ல இல்ல, நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். இவன் என்ன கொன்னுடுவான். பாருமா, உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க. நீ எந்த உண்மையை சொல்ல நினைக்கிறியோ அதை தைரியமா சொல்லு. ஐயா பெரியவங்க, உங்க தைரியத்துல பேசுறேன். நான் ஏழுதான், ஆனா அது என் தப்பில்லை. நான் யார சுட்டி காட்டுறேனோ அவன் தான் உன் மகன்னு நீ சொன்னா உனக்கு 1000 ரூபாய் தரேன்னு இந்த ஆளை எனக்கு ஆசை காட்டினான். பாருமா, உன்னை சித்திரவதை செஞ்சான்னு சொன்னியே, அது வந்து இவன் இவ்வளவு தூரத்துக்கு என்ன கொண்டு போவான்னு எனக்கு என்னங்க தெரியும்? தெரிஞ்சதும் எனக்கு அந்த பணம் வேண்டாம், என்னை விட்டுடுன்னு. ஆனா என்ன விடல, அடிச்சா. கெஞ்சினே கதறினே, அப்போ என்னை அடிக்கிறது நிறுத்தவே இல்லை. என்னடா சொல்ற? பிறந்த நாட்டிலே சாகணும்னு சிங்கப்பூர்ல இருந்து ஓடி இருந்தியா? நிக்கிற அத்தனை பேரும் ஒத்த மிஞ்சக்கூடிய நடிகை அந்த அம்மா ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி, ஒரு போலீஸ் உளவாளியோட அம்மா. சட்டத்தை பாதுகாக்க சாவைய மதிக்காத ஜென்மங்களோட வாழந்தவ. அவ எப்படி என் பக்கம் பேசுவா? பாஸ், இப்ப நமக்கு தெரிய வேண்டிய உண்மை, ராஜா ஒரு போலீஸ் அதிகாரியா இல்லையாங்கிறதான். அந்த உண்மையிலதான் நம்ம வாழ்வே அடங்கி இருக்குது. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க பாஸ், உண்மை நானே வரவழைச்சிருக்கேன். நான் சொல்றது பொய்னா எனக்கு சுட்டு கொன்னுடுங்க. ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சந்தர்ப்பம் பாஸ். நிச்சயம் சந்தர்ப்பம் சார். விடுங்க அவனை. ராஜா, இந்த தாய் மேல ஆணையா கேட்கிறேன். இவங்க உன் அம்மா இல்ல. எத்தனை தடவை சொல்லணும்? நீ ஒரு தடவை சொல்லு போதும். எங்க அம்மா இல்ல. நிக்கிற ஒரு தாயை எப்படி அடிக்கிறீங்க? அதனால நீ என்ன சாதிக்க போற? இன்னுமா புரியல?
ஆதரவு கொடுக்க ஒரு மகன் வருவானுதான். இந்த வழியில நிச்சயமா நீ நிரூபிக்க முடியாது. முடியாது முடியாது முடியாது. என்ன இது குழப்பத்துக்கு மேல குழப்பம்? என்ன பாபுவோட அம்மா? பாபுவோட அம்மா உனக்கு தெரியாது? எங்களை நடிகன் சொன்னீங்க, நீதாண்டா இப்ப பெரிய நடிகன். நான் படிப்படியா முன்னேறி உங்க பக்கத்துல வந்துட்டேன் இல்லையா? பல நாள் உங்ககிட்ட வேலை செய்த விஸ்வத்துக்கு அது பிடிக்கல. பாபுவோட துணையோட என்ன உங்ககிட்ட இருந்து தூக்கிறதுக்கு திட்டம் போட்டான். ஆமா பாஸ், அதுக்கு நான் மறுத்தேன். உடனே விஸ்வம் சொன்னா, 15 வருஷமா ஒரு விதவத்தாய் தன்னுடைய மகனை தேடிக்கிட்டு இருக்கா. அந்த மகன் வேற யாரும் இல்ல, நீதான். உன்னுடைய உண்மையான பெயர் சந்தர். அந்த தாயை நீ காப்பாற்றணும் விரும்பினா நான் சொல்றபடி கேளு, இல்ல நான் உனக்கு கொண்டு விடுவேன். பயப்படுத்தலாம். நான் அப்படி சொல்லவே இல்லை. இப்படி தாய் பாசத்தை தூண்டி விட்டா யார்தான் விஸ்வம் சொன்னதை செய்ய மாட்டாங்கப்பா. ஐயோ, இது கடவுளுக்கே பொறுக்காது. இவங்க எல்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க. என்ன நம்பிக்கை பாஸ்? அவன் மூடவே மாட்டான், நான் மூட. பாஸ், நான் உங்க உப்பத்தின் வணக்கம். உங்களுக்கு துரோகம் நினைக்கவே மாட்டேன். இந்த விஸ்வம் போலீஸோட சேர்வான்னு தெரிஞ்சிருந்தா என் தாய் சாகரதா இருந்தாலும் சத்தியமா அவனை நான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டேன். கமிஷனர், கேரளா ஐஜிகிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அதான் நான் சொல்லக்கூடாது, சொல்ல வைப்பேன். சொல்ல முடியாது. சொல்லுங்க. என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன். உங்க கடமை நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்க. எங்க கடமை நாங்க உண்மையை வரவழைப்போம். சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாங்க தர்மலிங்கத்தை கைது செய்யலைன்னா அது எங்களுக்கு ஆபத்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இந்த இடத்தை விட்டு யாரும் தப்ப முடியாதபடி போலீஸ் காவல் போட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தேன். என்ன நம்பிக்கையில நீங்க மட்டும் தனியா வந்து தர்மலிங்கத்தை கைது செய்ய முடியும்னு நினைச்சீங்க? அதுதான் விஸ்வம் என் கூட இருக்கிறாரே. விஸ்வம், நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். பாபு, பேப்பர் பேனா கொண்டா. மிஸ்டர் கமிஷனர், இப்ப நம்ம 2 பேர் உயிருக்குமே ஆபத்து. அதனால நான் சொல்றபடி கேரளா ஐஜிக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. தர்மலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணிட்டேன். நாங்க வந்து சேர வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம். முடியாது. நேரமாவது சீக்கிரம் எழுதுங்க, இல்ல நாங்க ஆளுங்க கொண்டுடுவாங்க. பாண்டியா, உங்க 2 பேரும் கூட்டு வா. பாபு, லெட்டர் எழுது வாங்க. கமலான் ராஜா. குட். ராமு, இதை கொண்டு போய் கேரளா ஐஜி கிட்ட சேர்த்து. யாரு? கேரளா ஐஜி. இந்த இடம் உனக்கு ரொம்ப பைசா போச்சு இல்ல? இன்னொரு புது இடத்துக்கு அனுப்ப போறேன். பாபு, கமிஷனர் கூட்டு வா. யூரியா, அந்த கைது கூட சேர்த்து கட்டுங்க. நான் வந்து ஒட்டுறது மாத்திரம் கட்டிக்காரன் இல்ல, கட்டுறதையும் கட்டிக்காரன். இவரை நான் கைது செய்ய போறேன். இல்ல சார், இவர் எப்படி வந்து உங்களை கைது செய்யணும்னு நினைச்சாரோ அதே வழியில இவரை நான் கைது செய்வேன். ரெண்டு பேரும் சேர்த்து கட்டு. கமிஷனர் கார் இருக்கா? ஒரு வாட்டர் ஜீப்பு. சரி, 3 பேரும் லேத்து. சோமு, நீ கூட ஜீப்பை பாலாளுக்கு தள்ளி. பாத்திரத்துக்கு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கு. ஆனால் யாரும் தப்பக்கூடாது. பாபு, இன்னைக்குதான் என் திட்டத்துக்கு வெற்றி நாள்.
உலகத்துக்கும் போலீஸுக்கும் தர்மலிங்கம் ஒழிஞ்சான் தான் தெரியும். ஆனால் தர்மலிங்கத்தின் பேராலேயே வாழ்ந்திருக்கிற நான் இனி சுதந்திர மனிதன். படி ராஜா. விஸ்வம், நான் என்னைக்குமே நன்றியை மறக்கிறது. நீ செய்த உதவிக்கு நான் என்ன பரிசு தரப்போறேன் தெரியுமா? எப்போ நீயா இங்க எங்க வந்த? தெரிஞ்சே சாவின் வாசல நுழைஞ்சிருக்கேன்னா நிச்சயமா அதுக்கு காரணம் உண்டு. அன்னைக்கு நீயும் நானும் நண்பர்களா இருந்தோம். ஆனா இன்னைக்கு நானும் நீயும் விரோதி. இருந்தாலும் இப்ப நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். விஷயத்தை சொல்லு. இப்போ உயிருக்கு ஆபத்து. என் உயிருக்கு ஆபத்து என்ன? 15 வருஷத்துக்கு முன்னாடி சங்கர்ங்கிற போலீஸ் அதிகாரியை கொலை செய்ய சொன்ன நினைவு இருக்கா? எஸ். அப்ப நம்ம கார் டிக்கில ஒளிஞ்சுகிட்டு இருந்தானே பாபு, அவன் தான் அவருடைய மூத்த மகன் சந்தன். அதோ நிக்கிறானே ராஜா, அவருடைய இளைய மகன் சேகர், ஒரு சீக்ரெட் போலீஸ் அதிகாரி. அவங்க 2 பேருக்கு நடுவுல நிக்கிறாளே, அவங்க தான் அவங்களுடைய தாய். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் பல நாளா ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட உண்மை. அண்ணனும் தம்பியுமா சேர்ந்து உன்னை பழி வாங்க வந்திருக்காங்க. நான் அன்னைக்கும் உனக்கு உதவி செஞ்சிருக்கேன், இன்னைக்கும் உதவி செய்ய வந்திருக்கேன். தேங்க்யூ. பாபு, ராஜா, முன்னால வாங்க. கம். அந்த அம்மா அந்த இடத்தை விட்டு நகர்ந்தா இவங்க 2 பேரையும் சுட்டு தள்ளுங்க. நீங்க கேளுங்க, இந்த 2 பேரையும் இந்த இடத்தை விட்டு நகர்ந்தா அந்த அம்மாவை சுட்டு தள்ளுங்க. விஸ்வம், நீ ஒரு சின்ன தவறு செஞ்சிட்ட. அந்த அம்மாவை அடிச்சதுக்கு பதிலா பிள்ளைகளை அடிச்சிருந்தா நீ எனக்கு என்ன சொல்ல விரும்பினியோ அது எனக்கு சுலபமா புரிஞ்சிருக்கு. இப்ப கூட ஒண்ணு மிஞ்சி போல. இந்த இஷ்டத்துக்கு விளையாடு தோலவுரி கான். Quick, I say. Sir, promotion. All right, remove this first. இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை. நன்றி. அப்பா, அம்மா. உயர்ந்த நிலையில இப்ப நீங்க இருக்கிறத உங்க அப்பா பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார் தெரியுமா? ஆமா, அப்பாவோட ஆசீர்வாதம் உங்க அன்பு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த குறையும் வராது. சந்தர், இது ஞாபகம் இருக்கா? இதை நீ இன்னும் ஜாகிரதையா வச்சிருக்கியா? இந்த பந்தயத்துக்கு அப்புறம் பிரிஞ்ச நாம மறுபடியும் இந்த பந்தயத்துல தானே ஒண்ணு சேர்ந்தோம். மறுபடியும் ஆரம்பிப்போமா? ஐ எம் ரெடி. ரைட்.